ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான அதிரடியான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்கிலே விஜய் வந்து காவேரியை கூப்பிட்றாரு. சீரியலோட டைமிங் மாறி இருக்குல்ல, அது சம்மந்தமாக கொஞ்சம் நேரம் ப்ரொமோ பேசுகிறாங்க. ரொம்பவுமே சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா காரில் காவேரி, குமரன், அதே நேரத்தில் பாட்டி 3 பேரும் பார்த்தா அங்கே கொடைக்கானலில் வீட்டில் பிரச்சனை பசுபதி பண்ணுறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டதுமே கிளம்பி போகிறாங்க இல்லையா, அதை தான் காட்டுறாங்க. இப்போ பார்த்தோம்னா பாட்டி ரொம்பவுமே எமோஷனலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ காவேரியும் அதே நேரத்தில் குமரனும் சமாதானம் சொல்லிக்கிட்டே போகிறாங்க. இப்போ கங்கா பார்த்தோம் அப்படின்னா யமுனாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்களாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. கூட பார்த்தா நிவினும் இருக்கிறாரு. யமுனா பார்த்தோம்னா வழக்கம் போல் இப்போ நிவினோட மாமா, அதாவது பசுபதியை பற்றியும் அவங்க அம்மாவை பற்றியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நிவினோட அம்மாவை பற்றியும் பேசிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நிவின் வந்து சமாதானம் சொல்லிட்டு இருக்காரு. யமுனா, நீ ஒன்றும் கவலைப்படாத, பார்த்துக்கலாம், அங்கே பத்திரம் இருந்தால் என்ன நடக்குது பிரச்சனை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ கங்கா வந்து நர்மதா ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க, அதனால் நான் போய் என்னன்னு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ அங்கே பார்த்தோம் அப்படின்னாக்க, அதாவது இவங்க கொடைக்கானலோட வீடு இருக்குல்ல, அந்த வீட்டு வாசலில் பார்த்தா காவேரியோட அம்மா உட்காந்துருக்காங்க. பசுபதி கூட ரவுடிங்களோட சேர்ந்து அங்கே உட்காந்துருக்காங்க. பசுபதி கையில் வந்து விஜய் அடித்து கட்டு போட்டு கையை உடச்சி கட்டு போட்டுருக்காருல, அதோட தான் உட்காந்துருக்காங்க. 2 பேத்துக்குள்ளார நிறைய ஆர்கியூமெண்ட் நடக்குது. தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. இவங்க மாற்றி அவங்க மாற்றி இவங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. பசுபதி வழக்கம் போல் வில்லத்தனமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ தான் பார்த்தோம்னா காவேரி, குமரன், பாட்டி 3 பேரும் காரில் வந்து இறங்குறாங்க. இப்போ பசுபதி வந்து அவங்கள பார்த்ததுமே சிங்க பெண்ணை, சிறுத்தை பெண்ணை அப்படி இப்படின்னு வழக்கம் போல் பஞ்சு டைலாக் பேசிகிட்டு இருக்காங்க. காவேரி ரொம்ப வெறி பிடிச்சி போய் பேசுகிறாங்க. உன்னால் நிறைய எனக்கு வந்து கஷ்டம் வந்துருச்சு, மரியாதையை போய்டு பத்தாதா அப்படி இப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா இப்படியா பேசிக்கிட்டு இருக்கும்போது பசுபதி பார்த்தா, உங்கள் அப்பா வந்து என்கிட்ட உன்னோட மூத்த பொண்ணு, அதாவது கங்காவோட பொண்ணோட கல்யாணத்துக்காக 10 லட்ச ரூபா கடன் வாங்கியிருந்தாரு, அது கொடுக்கல, அதனால் வந்து இந்த வீட்டை வந்து நான் இப்போ எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி புதுசாக ஒரு கதையை சொல்கிறாங்க. அதுக்கு டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்கிறதெல்லாம் காட்டுறாங்க. நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் போய்கிட்டு இருக்குது. ஒரு கட்டத்தில் வந்து கொஞ்சம் தரக்குறைவாக பசுபதி பேசும்போது பாட்டியெல்லாம் கொஞ்சம் இழிவுபடுத்தி தப்பு கீழே தள்ளி விட்டுருவேன், அடிச்சிருவேன் அப்படி இப்படின்லாம் பேசும்போது கை கலப்பாவது எல்லாம் ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. இப்போ பார்த்தா போலீஸ் வந்துடுறாங்க. இந்த மாதிரி இந்த வீட்டில் தகராறு நடக்குதுன்னு சொல்லி மற்றவங்க ஃபோன் பண்ணி நான் இங்கே வர வேண்டியது இருக்கியா, என்னையா பிரச்சனை, என்ன ஏதுன்னு சொல்லி போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது இப்போ காவேரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்கள் வீட்டோட இந்த மாதிரி பொய்யான ஒரு போலி டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணி நாங்கள் ஊரில் இல்லாதவங்க, நாங்களாம் சென்னையில் இருக்கோம், அந்த நேரத்தில் இந்த வீட்டை அபகரிக்க பார்க்குறாங்க பசுபதி அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பார்த்தா பசுபதி இருந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி கடன் வாங்கினாரு, அந்த கடன் கொடுக்கல, அதனால் இந்த வீட்டை நான் வந்து எடுத்துக்கிறேன், அவங்க எழுதி கொடுத்த டாக்குமெண்ட்ஸ்லாம் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பொய்யான விஷயத்தை பசுபதி சொல்கிறாங்க. அதை கேட்டு பார்த்தோம்னா காவேரி அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. ரொம்பவுமே பரபரப்பாக தான் கதை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. ஆனால் ப்ரொமோ வராமல் இருக்கிறது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. சூப்பரான ஒரு ப்ரொமோ வரப்போகுது, அதுவும் 2 ப்ரொமோ வரும்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன வருதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.